நம்ம ஒரு வேளை உணவுக்கே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோமோ, நம்ம எப்படி போயிட்டு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பிளான் பேஸ்டு சோர்சஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி வீகனிசம் போன்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து வளர்ந்த நாடுகளுக்கும் பணக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஹெல்ப் பண்ணுன்றது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வீகனிசமா மாறும் போது நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கான பயன் வந்து ரொம்ப குறையுது. எனக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் ஏன் உணவு கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னும் போது அந்த இனங்கள் எல்லாம் முழுக்க அழிஞ்சிரும். இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு திரும்பவும் இந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி டிசீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா விலங்குகள் சார்ந்த உணவுப் பொருட்களை தேடி போக ஆரம்பிப்போம். அப்ப நம்ம கிட்ட விலங்குகளே இருக்காது. அதனால நம்ம கார்பரேட் கம்பெனிகள் கிட்ட இருந்து டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் மூலமா லேப்ல உருவாக்கக்கூடிய விலங்கு சார்ந்த பொருட்களை நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு கட்டாயப்படுத்தப்படுவோம். அப்படி பண்ணும்போது இந்த ஐடியாலஜி எல்லாமே, இந்த வீகனிசம் போன்ற ஐடியாலஜி எல்லாமே எதிர்காலத்துல கார்பரேட் நிறுவனங்களை முழுக்க நம்ம உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய வைக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்மள நகர்த்துது. சோ இதை நம்ம முழுக்க புரிஞ்சுக்கணும். நான் விலங்குகளை கொல்றதுக்கு ஆதரவானவனா கேட்டீங்கன்னா இல்ல, நானும் விலங்குகளை துன்புறுத்த கூடாதுன்னு நினைக்கிறவன் தான். ஆனா ரியாலிட்டி என்ன? நம்ம வீகனிசம்னு போயிட்டோம்னா நம்மளால நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த வெஜிடபிள்ஸ், அதாவது தாவரங்கள் சார்ந்த உணவுப் பொருட்களை முழுக்க கொடுக்க முடியுமா? அவங்களுடைய நீட்ஸ், அதாவது அவங்களுடைய நியூட்ரிஷனல் தேவைகளை வந்து நம்மளால பூர்த்தி செய்ய முடியுமான்றத நம்ம பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு. ஸோ இதை சார்ந்த உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற இந்த வீகனிசம் சார்ந்து இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. உங்களுக்கு அது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான ஒரு ஃபுல் லென்த் வீடியோ பண்றதுக்கு முயற்சி பண்றேன். நன்றி.